சிலுவை பாதை தோன்றிய வரலாறு 1. மரியன்னை. இயேசுவின் விண்ணேற்புக்கு பின்னர் மரியன்னை ஒவ்வொரு நாளும் இயேசு கல்வாரி நோக்கி பயணித்த பாதையில் கண்ணீர் மல்க நடக்க துவங்கினர் என்கின்றார்கள் அறிஞர்கள். தன் மகன் இயேசு அனுபவித்த பாடுகள், துயரங்களை கண்ணீர் மல்க மனதில் நிறுத்தி சிரித்துக் கொண்டே பயணிப்பார். இவ்வாறு மரியன்னை சிலுவை பாதை ஸ்தலத்திற்கு முன்னோடியாக விளங்குகின்றார் என்கின்றார்கள் அறிஞர்கள். 2. விசுவாசிகள். பின்னாளில் மரியன்னை போன்று இயேசுவின் சீடர்களும் சீடத்திகளும் இயேசு சிலுவை சுமந்து கொண்டு கல்வாரி நோக்கி நடந்த பாதையில் நடக்க துவங்கினார்கள். இயேசுவின் அடிச்சுவட்டை இவ்வாறு பின்பற்றினார்கள். இந்த மரபு 5ஆம் நூற்றாண்டு வரை நீடித்தது என்கின்றார்கள் ஆராய்ச்சியாளர்கள். 3. சிற்றாலயங்கள். 5ஆம் நூற்றாண்டில் நாளுக்கு நாள் இப்பக்தி முயற்சி அதிகரிப்பதை நேரடியாக கண்ட ஆயர் புனித பெட்ரோனியஸ் இயேசுவின் பாடுகளை பிரதிபலிக்கும் வகையில் சிலுவை பாதை ஸ்தலங்களோடு தொடர்புடைய இடங்களில் சிற்றாலயங்களை நிறுவி சிலுவை பாதை தலங்களை உருவாக்கினார். 4. ஐரோப்பா. 5ஆம் நூற்றாண்டுகளுக்கு பின்னர் சிலுவை போர்களினால் புனித பூமிக்கு திருப்பயணிகள் செல்வதற்கு கடினமாக இருந்த காலகட்டம் அது. அத்தருணத்தில் பிரான்சிஸ்கன் சபையினர் புனித பூமி சிலுவை பாதை ஸ்தலங்களை பிரதிபலிக்கும் வகையில் ஐரோப்பாவில் சிற்றாலயங்களை உருவாக்கினார்கள். 5. ஸ்பெயின். சுவாமிநாதர் குரு ஆல்வரோ ஸ்பெயினில் இது போன்ற சிலுவை பாதை சிற்றாலயங்களை அமைத்து சிலுவை பாதை பக்தி முயற்சியை ஸ்பெயின் முழுவதும் பரப்பினார். 6. ஸ்தலங்கள். 1462ஆம் ஆண்டு புனித பூமிக்கு திருப்பயணம் மேற்கொண்ட வில்லியம் என்பவர் ஸ்டேஷன்ஸ் ஆஃப் தி கிராஸ், அதாவது சிலுவை பாதை ஸ்தலம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தினார். 7. உள்ளூர் ஆலயத்தில். 17ஆம் நூற்றாண்டில் பிரான்சிஸ்கன் சபையினர் சிலுவை பாதை ஸ்தலங்களை ஆலயத்திற்குள் அமைக்க அனுமதி கேட்டனர். மேலும் எருசலேம் சென்று ஜெபிப்போருக்கு கிடைத்த புண்ணிய பலன்களை ஆலயத்தில் ஜெபிப்போருக்கும் கிடைக்க வேண்டும் என்று திருத்தந்தையிடம் கோரிக்கை வைத்தார்கள். 8. திருத்தந்தை. திருத்தந்தை 11ஆம் இன்னோசென்ட் இந்த வேண்டுகோளை ஏற்று அனுமதி வழங்கினார். இதன் மூலம் 14 சிலுவை பாதை நிலையங்களை ஆலயத்திற்குள் தோன்றின. இவ்வாறு தவக்காலத்தின் முக்கியமான பக்தி முயற்சியாக சிலுவை பாதை உருவெடுத்தது. மரியன்னை சிலுவை பாதை ஸ்தலத்திற்கு எவ்வாறு முன்னோடியாக விளங்கினார்? மறவாமல் கருத்துக்களை பகிருங்கள். நன்றி.